மக்களே இன்றைக்கி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற டிஷ் தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து லெமன் ஜூஸ் வந்து வெறும் லெமன் மட்டும் புழிஞ்சி தான் சாப்பிடும். நம்ம இப்போ லெமன் ஜூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் கிரேப்ஸ், அதாவது பன்னீர் திராட்சை ஆட் பண்ணி நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லெமன் வந்து புழிஞ்சி எடுத்துக்கிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பேருக்கு செய்கிறோங்க. ஓகேங்களா. இப்போ அந்த பன்னீர் திராட்சையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உதுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம இப்போ வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவ போகிறோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் ஒரு முறை நார்மல் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துருக்கோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுவி வச்சுருக்க பன்னீர் திராட்சையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு 12 பீஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஏன்னா நம்ம எப்பயுமே ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தூக்கி கொடுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறதால சர்க்கரை வந்து நீங்கள் மீடியமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணாமல் 5 ஸ்பூன் போடுறோன்னா உப்பு ஆட் பண்ணால் நீங்கள் 3 ஸ்பூன் போதும். ஏன்னா அந்த சர்க்கரை வந்து அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. ஜூஸ் ரெடி. இப்போது இது கூட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதான். ஐஸ் வந்து இதில் ஆட் பண்ணலைங்க. ஐஸ் வந்து தேவைப்படுறவங்க ஐஸ் வந்து ஜூஸ் குடிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் வேணும் நீங்கள் தனியாக போட்டு குடிக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஐஸ் இதிலே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சுகருடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜூஸ் லெமனுடைய டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஐஸ் க்யூப் போட்ட பிறகு உங்களுக்கு அது கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறோம். ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், ஜூஸுடைய கலர் வந்து நம்ம வந்து அந்த பன்னீர் திராட்சை கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து லெமன் போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி கலர்லேயே இருக்கும். லைட்டாக கலர் ஷேட் ஆகும். இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸ் ரெடி. லெமன் கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் லெமன் போடலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பைனாப்பிள் லெமன் பார்ப்போம். அந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து எது கூடலாம் இது பண்ணலாம் சொல்லிவிட்டு நான் வந்து என்னுடைய சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி லெமன் ஜூஸ் கொடுப்பேன். இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா போன வீக் வந்து நார்மல் லெமன் கொடுத்தேன். இந்த வீக் வந்து இந்த லெமன் கொடுத்துருக்கேன். ஏன்னா விட்டமின் சி இருக்கிறதால சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காதுங்க. நீங்கள் 7 மந்த்லேருந்தே அது கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை